மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், பெண்கள், ஒரு பெண், ஒரு மனைவி, ஒரு தன்னுடைய கணவனுடன், தன்னுடைய ஆண் துணையுடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அந்த பாலியல் உறவின் மூலமாக அந்த பெண்ணுக்கு முற்றான இன்பம் ஓர்காசம் வராமல் என்னென்ன பிரச்சனைகள் அந்த பெண்ணுக்கு வரலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை நாங்கள் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நீங்கள் யூடியூப்லே பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சில பெண்கள் தொலைபேசியில் எடுத்து, டாக்டர் உங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணத்தான் பயமாக இருக்கிறது, எங்களுடைய பேர் அதிலே வந்துவிடும் என்று சொல்லி ஒரு விதமான பயப்பட தேவையில்லை. என இப்போது பெண்கள் எல்லாம் எல்லா விதமான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவருமே உங்களுடைய பேரை பார்க்க போகிறது கிடையாது. அடுத்ததாக இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல பார்ப்பவர்கள் ஃபாலோ அப் பண்ணுங்கள். உங்களுடைய தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக, இமோ ஊடாக 0097777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 077756245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். எனவே இதிலே முக்கியமாக ஒரு பெண்ணுக்கு அவளுடைய அந்த செக்ஷுவல் எக்ஸ்பிரஷன் என்று சொல்லப்படுகின்ற தனக்கு பாலியல் உறவு வேணும், செக்ஸ் வேணும் என்பதை அந்த பெண் எவ்வாறு தெரிவிப்பார், அதை எவ்வாறு ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அண்மையிலே நான் சந்தித்த ஒரு நபர் என்னிடம் வந்தார். அவருக்கு வயது ஏறக்கூடிய 42 வயது. உண்மையாக இது கவலைக்குரிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் எனக்கு இருந்தது. அவர் சில பிரச்சனைகளை என்னுடன் பகிர்ந்து கொண்டார். அப்போது நான் அவரிடம் கேட்கேன், திருமணம் முடித்து விட்டீர்களாக என்று. ஐயா டாக்டர், இல்லை. ஏன் முடிக்கவில்லை என்றால், எனக்கு 3 அக்காமார் இருக்கிறார்கள், அவர்கள் திருமணம் முடித்த பிற்பாடுதான் நான் திருமணம் செய்து கொள்வேன். அதில் ஒரு அக்காவனுடைய வயசு 50க்கு மேல், அவருக்கு மாதவிடாய் கூட நின்று விட்டார். எனவே உங்களுடைய அம்மா அப்பா இருக்கிறார்கள்னா இருவரும் இருக்கிறார்கள், இருவரும் நோயாளிகள். பாருங்கள் எவ்வளவு ஒரு பாவப்பட்ட ஒரு குடும்பம். என்னென்றால், குடும்ப பிரச்சனை இருந்தாலும் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் இல்லை. எனவே திருமணம் என்பது ஒன்று அவர்களுடைய பிற்கால வாழ்க்கையிலே ஒரு சப்போர்ட்டிவான ஒன்றாக இருக்கிறது. நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது வேறு பிரச்சனை வந்தாலோ ஒரு மனைவிக்கு கணவனும், கணவனுக்கு மனைவியும் தேவைப்படுகிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கை காலத்தை கூட்டுவதற்கு, உங்களுக்கு தெரியும், திருமணம் முடிக்காதவருடைய வாழ்க்கை காலம் குறைவு. நான் இவ்வளவு உதாரணங்களுடன் உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். எத்தனையோ வைத்தியர்கள் கூட இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு பெற்றோர், இந்த நிகழ்ச்சி தினத்தில் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியாக 30 வயசிலே எப்படிப்பட்டாவது என்னத்தை செய்து முடிக்க வேண்டும், திருமணத்தை முடித்து வையுங்கள். இல்லாவிட்டால் அவர்கள் பிற்காலத்தில், நீங்கள் இறந்த பிற்காலத்திலே அவர்கள் பாரதூரமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். அதே நேரத்திலே பாலியல் உறவை மேற்கொள்வதற்காக அவர்கள் தவறான இடங்களுக்கு செல்ல வேண்டி ஏற்படும், தவறான நபர்களுடன் அவர் செக்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டி ஏற்படும். முக்கியமாக இந்த செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகிற பாலியல் தொழிலாளிகளுடன் தொடர்பினை வைத்தால் அவருக்கு இந்த பாலியல் சம்பந்தமான நோய்கள், HIV, AIDS தொற்றக்கூடியதாக இருக்கும். எனவே தயவு செய்த ஒரு பெற்றோரும் வேறு எந்த காரணங்கள் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு 30 வயசிலே திருமணத்தை முடித்து வையுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையைத்தான் அளிக்கிறீர்கள், உங்களுடைய பரம்பரையும் தொடராமல் தடுக்கிறீர்கள். தயவு செய்து இதை யோசிச்சு கொள்ளுங்கள். எனவே இந்த பெண்கள் இந்த பாலியல் சம்பந்தமாக எக்ஸ்பிரஷனை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், அதுவும் ஒரு சைக்கிளாக இருக்கிறது. செக்ஷுவல் சைக்கிள் என்று சொல்லுவோம். முதலாவதாக மனது ரீதியில், அதாவது இமோஷனல் ரெஸ்பான்ஸை அவர்கள் கொடுக்கிறார்கள்.
இரண்டாவதாக என்ன செய்கிறார்கள்? பிசிக்கல் ஆக்ஷன். ஒரு பெண் பாலியல் உறவுக்கு ஒரு பெண் தயாராகி விட்டார் என்றால் அவருடைய உடல் ரீதியாக நாங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். முக்கியமாக மார்பகங்களை பார்த்தால் மார்பக காம்புகள் நிப்பிள் எல்லாம் அப்படியே விரைப்படைந்து நிமிர்ந்து நிற்கும். அதே நேரத்தில் யோனி பக்கத்தை பார்த்தால் அவர்களுக்கு யோனி பக்கத்திலே பல பெறத்தட்ட சுரப்புகள் செக்ரீஷன்ஸ் வரும். அதே நேரத்தில் வேகமாக மூச்செடுப்பார்கள். அந்த மூச்சு காற்றே சரியாக சூடாயிரும். இவையெல்லாம் ஒரு பெண் ஒரு கணவருக்கோ ஒரு ஆணுக்கோ சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால், நானும் பாலியல் உறவுக்கு தயாராகி விட்டேன். எனவே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வரணும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் இருக்கின்ற போது, செக்ஸ் பண்ணுகின்ற போது நேரடியாகவே போய் அவருடைய யோனியினுள்ளே ஆண்குறியை விடுவது என்பது ஒரு முறை அல்ல. இந்த ஃபோர்ப்ளே என்று சொல்லப்படுகின்ற இந்த முன் விளையாட்டுகளிலே கூடுதலான நேரம் ஈடுபடுகின்ற போது அந்த பெண்ணுக்கு நான் முதலிலே சொன்னது போல இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்ற ஒரு பிரச்சனை, அதாவது பாலியல்லே அவர் திருப்தி படாத ஒரு தன்மை ஒருபோதுமே ஏற்படாது. எனவே இந்த முன் விளையாட்டுக்கள் என்று சொல்லுகின்ற போது சாதாரணமாக எங்களுடைய நாட்டிலே 20-30 நிமிஷத்தை நாங்கள் எடுப்போம். வெளிநாடுகளில் அது 1-2 மணித்தியாலங்களாக இருப்பதை கூட எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த பெண்ணினுடைய இந்த செக்ஷுவல் எக்ஸ்பிரஷன் என்று சொல்லப்படுகிற அந்த அந்த சக்கரத்திலே, அந்த செக்ஷுவல் சைக்கிள்லே முதலாவதாக இமோஷனல் ரெஸ்பான்ஸ், மனது ரீதியான ஒரு இது, ரெண்டாவதாக மனது ரீதியான ஒரு நெருக்கம், ரெண்டாவதாக பிசிக்கல் ஆக்ஷன், மூன்றாவதாக அவருடைய ஏற்படுகின்ற உடல் தொழியல் மாற்றங்கள் என்ன நடைபெறும்? அவருடைய ஹோமோன்கள். உதாரணமாக நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த ஒரு பெண்ணினுடைய மார்பகங்களை வரைகிடுகின்ற போது அல்லது மார்பகங்களுடைய இந்த மார்பக காம்புகளை தொடுகின்ற போது அந்த உணர்ச்சியானது நேரே மூளைக்கு சென்று மூளையில் இருக்கின்ற இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்று சொல்லப்படுற கபச்சுரப்பியில இருந்து பலதரப்பட்ட ஹோமோன்கள், முக்கியமாக இந்த ஆக்சிடோசின் எனப்படுகின்ற ஹோமோன் சுரக்கப்படுகிறது. இந்த ஆக்சிடோசின் எனப்படுகிற ஹோமோனானது பெண்களுக்கு ஒரு இன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்ப ஹோமோன் என்று சொல்லுவோம். மனது ரீதியான ஒரு முழுமையான தன்மையை இந்த பெண்களுக்கு கொடுக்கிறது. எனவே இது ஒரு பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ், உடற்தொழியல் மாற்றம். எனவே நீங்கள் நிற்கலாம், ஆண்கள் போய் சும்மா போய் பெண்ணிடம் இருந்து செக்ஸ் பண்ணி போட்டு வாரதில் வேலை முடிந்ததுண்டு. அப்படி வேலை முடியவில்லை என்ற காரணத்தால் இவ்வளவு பிரச்சனைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுகிறது. எனவே இந்த உடல் தொழியல் மாற்றங்களை சொல்லுகின்ற போது அந்த பெண்ணினுடைய இந்த இரத்தத்தில் இருக்கின்ற ஆக்சிடோசின் அளவு கூடுகிறது. அதே நேரத்தில் ஒரு ஆணை பார்க்கின்ற போது அவர்களுக்கு மூளையிலே எண்டோஃபின்ஸ் எனப்படுகிற ஹோமோன் வருகிறது, அதாவது லவ் ஹோமோன் என்று சொல்லுவார்கள். அடுத்த டோப்பமின் எனப்படுகிற ஹோமோன் வருகிறது, செக்ஸ் ஹோமோன் என்று சொல்லுவார்கள், பலதரப்பட்ட ஹாப்பி ஹோமோன் என்று சொல்லுவார்கள். இவ்வளவு எல்லாமே ஒரு உடல் தொழியல் மாற்றம் அந்த பெண்ணை ஒரு ஒழுங்கான பாலியல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், பாலியல் தொடர்புக்கு அந்த பெண்ணை தயார்படுத்துகிறது. இவை எல்லாமே ஒரு மட்டத்திலே தான் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், வாழ்க்கை வாழ்வதற்கு எவராயிருந்தாலும் ஒரு தரம்தான் சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். ஓன்லி ஒன் சான்ஸ். அந்த வாழ்க்கையை நாங்கள் அழகாக ஒழுங்காக மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காமல், அதே நேரத்திலே திருமண வாழ்விலே பாலியல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் எங்களுடைய துணைக்கு உரிய இன்பத்தை கொடுத்து அவர்களும் அதன் ஊடாக உரிய பயனை பெற நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்து மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.